பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த காலை தியான நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இறுதி திருப்புவோம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. நம்ம இங்க வாசிக்கிறோம், கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளை எடுக்கிறது மட்டுமல்ல, அது யோனாவை கரையிலே கக்கி விட்டதுன்னு வாசிக்கும். நமக்கு தெரியும் இந்த யோனாவை கதையை அநேக தடவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வாசித்திருக்கோம், படிச்சிருக்கோம். அது மட்டுமல்ல, 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும், யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா 2 பகல் 3 நாள் இருந்தான். நீங்க பார்க்கிறோம், கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். 1:17 சொல்லப்பட்டிருக்கு யோனா புஸ்தகத்துல. அது 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், இங்கிலீஷ் சொல்லப்பட்டிருக்கு, the Lord spoke to the fish. என்ன ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னன்னா, கர்த்தர் மீனோட பேசினார். அது மட்டும் இல்ல, அந்த மீன் கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிது போயிட்டு அவர் இட்ட கட்டளையை கடைபிடித்து யோனாவை விழுங்கி கரையில் கக்குது. அதே போல் அது மட்டுமல்ல, அநேக பறவைகளும் மிருகங்கள் நம்ம பார்க்கலாம். வேதத்தில் பார்க்கும்போது அதே யோனா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கோம், கர்த்தர் ஒரு புழுவை ஆயத்தப்படுத்தினார் அப்படின்ட்டு. தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே பார்க்குற என்ன ஒரு கவர்ந்த ஒரு வசனம், அது மட்டுமல்ல கவர்ந்த ஒரு வார்த்தை என்னன்னா, the Lord spoke to the fish. கர்த்தர் அந்த மீனோட பேசினார். ஆனால் மீன் கூட பேசினார்னா எப்படி பேசியிருப்பார் நம்மளுக்கு தெரியாது, சொல்லப்படலை. ஆனால் நிச்சயமாக மீனுக்கு கர்த்தரோட லாங்குவேஜ் புரிஞ்சிருக்குது, அது கீழ்ப்படி நடக்குது. அது மட்டுமல்ல, அநேக மிருகங்களையும் நம்ம பார்க்கலாம். எவ்விதமாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எலியாக்கு சொல்லுவார், நான் காகைக்கு கட்டளையிட்டிருக்கேன், அந்த காகை உன்னை போஷிக்கும். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சிருக்கோம், காக்கா இல்லை காகைன்னு பார்த்தோம்னா அது என்ன பண்ணோம், நம்மளோட ஆகாரத்தை இல்லை எதனா வச்சிருந்தா அது புடிங்கின்னு கவிட்டு தான் போகுது, அவரை கொடுக்காது. ஆனால் இங்கே பாருங்க, கர்த்தர் காகை கட்டளையிட்டாரு, அந்த காகை கீழ்ப்படிது. அது மட்டுமில்ல, எலியாக்கு காலையும் மாலையும் இறைச்சியை கொண்டு வந்துறது. எலியா கிங்லி ஃபுட், அந்த ஒரு ஆகாரம் கிடைக்கும். அதே போல கர்த்தர் காகை கொண்டு எலியா போஷது மட்டுமல்ல. இதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா என்னாகும் 22ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், அந்த பீலியாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருப்பான். அவன் என்ன பண்றான்னா, கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லும்படியாக பாலாக்கு அழைத்த போது அவன் கழுதை மேல கடந்து போவான். அந்த கழுதை கர்த்தர் சொல்லுவார், அந்த வார்த்தையில் வசனம் எழுதப்பட்டிருக்கும், கர்த்தர் கழுதன் வாழையை திறந்தார், அந்த கழுதை பேசிச்சுன்னு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், அந்த சர்ப்பம் எப்படி பேசப்பட்டது, எப்படி அது பேசிச்சு, எவ்விதமாக அந்த சர்ப்பம் வஞ்சித்தது, ஏவால வஞ்சித்தது நம்ம பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம், அநேக மீனோட கர்த்தர் பேசியிருக்கிறாரு. அந்த கழுதை கர்த்தரோட தூதனோட பேசிச்சு. அது மட்டும் இல்ல, அந்த பூச்சியோட கர்த்தர் நிச்சயமான பேசி பண்ண விசுவாசிக்கிற காகையோட பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, பாம்பு பேசியிருக்கு. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கவர்ந்த விஷயம் என்னன்னா, எல்லா இந்த காகையும் மீனும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கர்த்தரோட வாழ்வதற்கு, கர்த்தரோட பிள்ளைகள் நம்ம இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு அவசியம். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மளுக்கு, தேவ ஜனங்களுக்கு அந்த கீழ்ப்படித்தன்மை ரொம்ப அவசியம். நம்ம பார்க்கிறோம், இந்த கீழ்ப்படியாத தன்மையால தான் இந்த பாவம் உலகத்துக்கு எவ்விதமாக சர்ப்பம் பேசும்போது ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு கர்த்தர் கட்டளையிட்ட அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்ட்டு கர்த்தர் சொன்னார். ஆனா சத்ரு என்ன பண்ணா, அந்த சர்ப்பம் என்ன பண்ணுச்சு, ஏவாளை வஞ்சித்து சாப்பிட வைத்தது. இங்க பார்க்க அந்த கீழ்ப்படிய தன்மை இழந்ததுனால தான், அந்த கீழ்ப்படியாம போனதால தான் அந்த பாவம் இந்த உலகத்துக்கு வந்தது. அங்க பார்க்கிறோம், இந்த மிருகங்கள், பறவைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிது. ஆனா கர்த்தரோட சாயல்ல படைக்கப்பட்ட நம்ம எந்த கர்த்தரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம், கீழ்ப்படிந்து நடக்கிறோம், கட்டளைகளை பின்படிக்கிறோம், கட்டளைகளை நம்ம கைப்பிடித்து நடக்கிறோம். அதை தான் நம்ம இங்க வலியுறுத்துறாரு ஆவியானவர் நம்மளோட பேசிக்கொண்டிருக்கிற அந்த காலவே எல்லாமே. தேவஜனமே, இந்த பட்சிகள், மிருகங்கள், அது கர்த்தரோட வார்த்தை கேட்குது. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு செவி கொடுக்குறோம், வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம வாசிக்கிறோம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கோம், முதலாக கர்த்தர் ஆசீர்வதித்தது மனுஷன் அல்ல, மிருகங்களையும் பட்சிகளையும் ஆசீர்வதித்தார் எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாசிக்கலாம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 22 சொல்லப்பட்டிருக்கும், தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தின் தாங்கள் ஜாயதின்படி திரளா ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 22ஆம் வசனம், தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர
ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகளை பூமியில் பெருக கடவுவதாக என்றும் சொன்னாராம் என்று பார்க்கிறோம். கர்த்தர் முதலாக ஆசீர்வதித்தது பறவைகளை, சமுத்திர அந்த பட்சிகளையும் அந்த மிருகங்களையும். தேவன் வந்து நம்ம நினைச்சுக்கிறோம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தாரு, ஆசீர்வாதமா வைத்திருக்காரு இல்லைன்னு சொல்லலாம். ஏன் பறவைகளை ஆசீர்வதிக்கிறேன்னா, அந்த பறவைகள் எங்குமே கீழ்ப்படியாம போல கீழ்ப்படிது. அதே ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு இவ்விதமாக, கர்த்தருக்கு அநேக பட்சிகள் இருந்தாலும் கோழியை ஒரு உதாரணமா காமிக்கிறாரு. ஏன் அந்த உதாரணமா காமிக்கிறாரு? எருசலேமை நோக்கி கர்த்தர் கணிருட்டு அழ்வாயில கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நான் சேர்க்கிறேன். ஏன் அந்த கோழி என்ன பண்ணுன்னா, எல்லா பட்சிகளும் தண்ணி குடிக்கும் போது குனிஞ்சு குடிச்சிடும். ஆனா அந்த கோழி மட்டும் என்ன பண்ணுமானா, தண்ணி எடுத்து மேல் நோக்கி பார்த்து நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி குடிக்குமா. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஜீவனங்களுக்குள்ள ஒரு நன்றி உள்ள தன்மை இருக்குது. கீழ்ப்படிதான் மனுஷனாக நம்ம அவரோட சாயல படைக்கப்பட்ட நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரோட வார்த்தை கீழ்ப்படுகிறோம், செவி கொடுக்கிறோம். காலவேளை கர்த்தர் நம்மளோட பேசி கொண்டிருக்காரு. கர்த்தருக்கு கீழ்ப்படினோம், கீழ்ப்படிந்து நடக்கணும். நம்ம விதமாக நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம். கடலை முடிச்சு வைக்கலாம். நல்ல தகப்பனே, பரிசுத்தாவே நன்றி அப்பா. இந்த காலவேளப்பா என்னோட பேச நன்றி தகப்பனேப்பா. எவ்விதமாக ராஜா அப்பா, இந்த மிருகங்கள் அப்பா, இந்த பட்சிகள், பறவைகள், மீன்கள் அப்பா அவளோட நீர் பேசினீரோ அதப்பா அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடந்தது. அதே போல் அப்பா அந்த கீழ்ப்படிய தன்மைகள் தரும்படியா செபிக்கிறோம் ராஜா. அநேக நேரங்கள் அப்பா நாங்கள் கீழ்ப்படியாம அப்பா செவி கொடுக்காம ராஜா உங்களுடைய கட்டளைகளை பின்பற்றாம அப்பா நாங்கள் அப்பா உங்க வழியில் நடக்காம போகிறோம் ராஜா. அப்பா எங்களை ஒரு விஷயம் மன்னித்து ராஜா அந்த கீழ்ப்படியும் தன்மைகள் தரும்படியா செபிக்கிறோம். அப்பா ஏவாள் ஆதாம் செய்த தவறு நாங்கள் செய்யாதபடி எங்க வாழ்க்கையில அப்பா உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. எவ்விதமாக அப்பா இந்த பட்சிகளும் அப்பா மீன்களும் அப்பா பறவைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது எங்களை மற்றும் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறப்ப உங்களுடைய சாயல் எங்களை படுத்திறே. அப்பா அந்த ஒரு மகிமையை நாங்கள் இழந்து விடாதபடி தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் ராஜா தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக நடக்கும்படியாக அதன் நிமித்தமா நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் தலைமுறையா தொடங்கும்படியா ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை தாழ்த்துறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.